Exercise 1.3 question number 2. Is 173 a prime y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 173 அப்படின்றது ஒரு பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏன் அது பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரைம் நம்பராக இருந்தால் ஏன் பிரைம் நம்பர், நாட் பிரைம் நம்பர்னா ஏன் நம்ம நாட் பிரைம்னு சொல்கிறோம் அப்படின்னு ரீசன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது இது பிரைம் நம்பர் அப்படின்னா அது கண்டிஷன் என்னமா, அதுக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பிரைம் நம்பர் அப்படின்னா அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு ஃபேக்டர் 1 இருக்கும், அனதர் ஃபேக்டர் அந்த சேம் நம்பராகவே இருக்கும். அப்படி இருக்க நம்பர் தான் நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அந்த டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதனோட ஃபேக்டர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். 173. ஓகேவா? இதை எந்த நம்பரால் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும், அப்படி இல்லை எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? 173. ஓகேங்களா? இந்த 173ஆல் மட்டும்தான் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். அப்போ 173 × 1 அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு 173 கிடைக்கும். வேறு எந்த டேபிள்ஸ்லையுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ 173 = 1 × 173 இது மட்டும்தான் பாசிபிள், வேறு எந்த நம்பர்ஸுமே வரையாது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இது ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ therefore 173 is a prime அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ப்ரைம்னா இருந்தால் ஏன் ப்ரைம்னு ரீசன் கேட்டிருக்காங்க. ப்ரைம் அப்படின்னா நமக்கே தெரியும், 2 நம்பர், ஒரு ப்ரைம் நம்பர் அதாவது ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால், 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்தால் அது ப்ரைம் நம்பர். இங்கே 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரீசன் பார்த்தீங்கன்னா எஸ், பிகாஸ் இட் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். இதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ 173ன்றது ஒரு ப்ரைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?